ஃபோனில் வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும்போது பரீட்சைக்கு முன்னாடி போகும்போது ரீல்ஸ் பார்த்து அதில் மனசில் பாதிக்கப்பட்டு பரீட்சை கொடுக்க முடியாமல் போய் அதில் வந்து எவ்வளோ இருக்கிற எல்லா பாதிப்பும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சோஷியல் மீடியாவில் இருக்கிற பாதிப்பெல்லாம் மக்கள் பேசுகிற வார்த்தைகள் தப்பாக எடுத்து நம்ம வந்து ஒருத்தரை வந்து அட்மயர் பண்ணும்போது அவங்க தப்பான வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணாங்கன்னா அது நம்ம யூஸ் பண்ணுறது ஓகேன்னு குழந்தைங்க நினைக்கிறது, இல்லை பிஞ்சிலே பழுத்த மாதிரி குழந்தைங்களாம் பிஹேவ் பண்ண ஆரம்பிக்குது. இதெல்லாம் வந்து ஒரு சோஷியல் மீடியாவோட இம்பேக்ட் தான் இருக்குது. ஸோ குழந்தைங்களாகவே வச்சுக்கிட்டு அவங்கள வந்து விளையாட வச்சு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சின்ன வயசில் நம்ம வந்து 7-8 வயசில் வந்து ராத்திரி அம்மா சோறு போடும்போது நமக்கு வந்து பயங்கரமாக தூக்கம் வந்துட்டு இருக்கும். சாப்பிட்றதுக்கு கூட எனர்ஜி இருக்காது. சாப்பிட்டு எப்படாப்பா விட போகிறாங்க போய் படுத்து தூங்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையிலேருந்து அவ்வளோ எனர்ஜி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஃபிசிக்கலி டெவலப் ஆகுதுக்கு. இப்போ என்னடானா குழந்தைங்களை பெட்டை போட்டு ஸ்க்ரீன் எடுத்து லைட் ஆஃப் பண்ணி அவங்கள வந்து போர் அடித்து தூங்க வைக்க வேண்டியிருக்கு. ஸோ அதெல்லாம் பண்ண வேணாம், சின்ன குழந்தைங்க கரெக்டாக வளருங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஆப்போட நான் ஜாயின் ஆனேன்.